கும்ப ராசியில இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலா வந்தது கிடையாது. ஏனென்றால் கடந்த சில வாரங்களாகவே இல்ல மாதங்கள்னே சொல்லலாம், உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் நல்லவனா இருந்தும் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரவே மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், ஆனால் எந்த விதமான பலனும் நான் நினைத்த மாதிரி எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே. இந்த கேள்வி உங்களை நாள் முழுக்க துரத்திக்கிட்டே இருக்கு. இரவில் தூங்கும் பொழுதும் உங்களின் ஆழ் மனதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நான் சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். பிப்ரவரி மாதம் முடியும் போது நீங்களே சொல்லுவீங்க, இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான மாதம்னு. ஏன் அப்படின்னா இந்த காணொளியோட இறுதி 2 நிமிஷத்துல மிக முக்கியமான ரகசியம் இருக்கு. இறுதி வரை பாருங்க. தமிழ் வாக்கிய பஞ்சாங்கப்படி பிப்ரவரி 26 கிரக நிலைகள் நமக்கு சாதகமா கொஞ்சம் தான் இருக்கு. சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்கே சம்பந்தப்பட்ட கிரகம். ராகு மனக்குழப்பத்தை தேவையில்லாத நேரத்துல உங்களுக்குள் உருவாக்கும். குரு நீங்க நினைச்ச நேரத்துல வெற்றியை தராமல் அந்த வெற்றியை தாமதமாக்கி உங்களுக்கு தரப்போகுது. இந்த 3 கிரகங்களும் ஒரே நேரத்தில் கும்ப ராசியுடைய வாழ்க்கையை திருத்தி எழுத தொடங்கிவிட்டது. அதனால தேவையில்லாமல் நீங்களே உங்களை மனக்குழப்பத்திற்கு ஆளாக்கி கொள்ளாதீர்கள். ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சிட்டீங்கன்னா அதற்குரிய பலனை உடனே எதிர்பார்க்காதீங்க. நிச்சயமாக அதற்குண்டான பலன் உங்களை தேடி வந்தே தீரும். காரணம் என்னன்னா, நீங்க இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். கும்ப ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு எல்லா விஷயமுமே கிடைக்காது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிடைக்கும். அது கிடைச்சிருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை இதற்கு மேலும் சரிவை நோக்கி நகராமல் இருக்கும். அது என்ன? உங்களை யார் வேண்டாம் என்று தூக்கி வீசினார்களோ அவர்களை பற்றி நீங்க நினைப்பதை நிறுத்துவீர்கள். அவர்கள் நினைவிலிருந்து நீங்க விடுபட ஆரம்பிப்பீங்க. மிகப்பெரிய அளவுல நீங்க முன்னேறி செல்லக்கூடிய காலம் இந்த பிப்ரவரி மாதம் தான். இந்த மாதத்துல கும்ப ராசி அன்பர்கள் மிகவும் அமைதியாக மாறுவீங்க. இது நாள் வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் மௌனமாக இருக்க போகின்றீர்கள். தேவையில்லாம யாரிடமும் பேச தோணாது. தேவையற்ற விளக்கத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசு உங்களுக்கு சொல்லவே சொல்லாது. எதுவுமே எனக்கு வேணாம், நிம்மதி மட்டும், அமைதியான வாழ்க்கை மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. இது உங்களுடைய பலவீனம் கிடையாது, மிகப்பெரிய அளவுல உங்களுக்குள் பலம் சேரும் காலம் இது. இந்த அமைதி வரக்கூடிய அடுத்த மாதங்களில் மார்ச் மாதம் முதல் உங்களை தலைவனாக மாற்றப் போகுது. பணம் தாமதமாக வரப்போகுது. வாழ்க்கை நீங்க நினைத்தவாறு அமைய போகுது. இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க நினைக்கும் பொழுது கையில் பணம் இருக்காது. ஏன்? சம்பளமே கொஞ்சம் கால தாமதமாக தான் வரும். நீங்க நினைத்த பணம் உங்க கையில வருவதற்கு கொஞ்ச கால தாமதம் எடுக்கும். நீங்க தொழில் செய்யக்கூடிய நபரா இருந்தா தொழிலை ஒரு 2-3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனா அதிர்ச்சிக்குண்டான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மாசத்துல என்ன செஞ்சாலும் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அதற்கான பலன் கிடைக்காது. ஆனா எதிர்காலத்துல ஒரு ஆலமரம் விருட்சமாய் மாறப்போகுது அப்படின்னா அதற்குண்டான விதையை கும்பம் இப்பொழுது விதைக்க போகின்றது. வரக்கூடிய ஏப்ரல் மே மாதத்துல நீங்க நினைப்பீங்க, அந்த பிப்ரவரி மாதத்துல நான் எடுத்த அந்த முடிவு தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு. அதனால இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க எதை இழந்தாலும் அது இரட்டிப்பாக மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு மீண்டும் வந்து சேர்ந்தே தீரும். அதை எவராலும் தடுக்கவே முடியாது. இப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த பகுதியை நீங்க கேட்காமலோ பார்க்காமலோ விட்டுட்டா பிரபஞ்சம் கூறக்கூடிய விஷயத்தை நீங்க தவறவிட நேரிடும். அதாவது
இந்த மாதத்துல என்ன நடக்கும்னா உறவுக்கான விஷ பரீட்சை நடக்க போகுது. அது காதலில் இருக்கலாம், நட்பிலும் இருக்கலாம், ஏன் இரத்த பந்தத்துடனும் இருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாற்ற போறாங்க. அது சாபமும் இல்லை, தண்டனையும் இல்லை, மிகப்பெரிய அளவுல தேவையில்லாத உறவுகளிடமிருந்து நீங்க தள்ளி வரக்கூடிய சூழ்நிலை. தமிழ் வாக்கிய பஞ்சாங்கப்படி இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது தவறான இணைப்புகள் விலகும் காலம். இப்ப உங்களுக்கு அது நஷ்டம் மாதிரி தான் இருக்கும். ஆனா 2 மாதம் கழிச்சு இவங்க போனது நல்லதுதான் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல உங்களுடைய மனமே உங்களுக்கு ஆறுதல் சொல்லும். இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் இருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்துல கும்ப ராசிக்காரர்களுடைய உடல் ஆற்றல் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் மிகவும் சுறுசுறுப்பா இருப்பீங்க, சில நாட்கள் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட மனம் வராத மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நாம எழுந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். இதுக்காக பயப்பட வேணாம். இது நோய் கிடையாது, இது சோம்பலும் கிடையாது. உங்களுடைய கிரகம் சுத்திகரிக்கப்படுது. பிளானட்டரி டிடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரக சுத்திகரிப்பு என்றால் என்ன? உடலையும் மனதையும் பழைய சோர்விலிருந்து, பழைய நினைவுகளிலிருந்து மெதுவாக வெளியே கொண்டு வரக்கூடிய காலம். அதாவது புதிய காலத்திற்கு நீங்க தயாராகுகின்ற இடைவேளை. இந்த நேரத்துல சனீஸ்வரன் என்ன செய்வாரு அப்படின்னா, உங்களுடைய உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் மெதுவாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் உடம்பும் மனதும் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தை தேடுகின்றது. இது பலவீனம் கிடையாது, நீங்க மிகப்பெரிய அளவுல தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வையும் நேரத்தையும் நீங்க மதிச்சா மட்டுமே தான் மார்ச் மாதத்துக்கு மேல வரக்கூடிய வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்த முடியும். ஒரு சின்ன உதாரணம், மின்சாரம் குறைவாக இருக்கும் பொழுது உபகரணத்தை அதிகமாக பயன்படுத்த முடியுமா? அதே நிலைதான் இப்ப உங்களுக்குள் ஆற்றல் குறையும் பொழுது நான் எல்லா வேலையையும் எல்லா பொறுப்புகளையும் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது இன்னமும் உங்களுக்கு சோர்வை தான் கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல தூக்கத்தை மட்டும் தவிர்க்காதீங்க. அதாவது அதிகமாக இரவு நேரத்தில் கண் முழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களின் மிகப்பெரிய பலமும் ஆயுதமும் என்ன அப்படின்னா உங்களின் சரீரம்தான். சரீரம் சீராக இருக்கும் பட்சத்துல கும்பம் மிகப்பெரிய அளவுல சாதனைகளை படைக்கும். கும்ப ராசிக்காரர்களே, இப்ப நீங்க கேட்கக்கூடியது மிகவும் முக்கியமான விஷயம். அதாவது இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு எதிர்பாராத ஒரு ஆன்மீக இணைப்பு ஏற்படும். அது கோவிலாக இருக்கலாம். இத்தனை நாளா நீங்க ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் கை கூடி வந்திருக்காது. இந்த காலகட்டத்துல திடீர்னு நீங்க அந்த கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். இரண்டாவது, எதிர்பாராமல் ஒரு பழைய பாடலை நீங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த பாடலின் மூலமாக ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் உங்களுக்கு அதிகரிக்கும். மூன்றாவது, யாரோ சொன்ன ஒரு பழைய அறிவுரை உங்களின் நினைவிற்கு இந்த காலகட்டத்தில் வரும். அதன் மூலமாக ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அந்த தருணத்துல உங்களுக்கே தெரியாம உங்களின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றும், நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டது சிரமப்பட்டது இதற்காக தான் போல அப்படின்னு. இந்த தருணத்துல உங்களுக்கு வரக்கூடிய அந்த உணர்வு கற்பனை இல்லை, அது மனக்குழப்பமும் இல்லை, இப்ப நடக்கக்கூடிய கிரகநிலை. குறிப்பா சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கை திசையை சீரமைத்து கொண்டிருக்கின்றார். சரியாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் வரும். அதுதான் இந்த நேரத்துடைய அடையாளமே. இப்ப ஒரு முக்கியமான கேள்வி, இந்த பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கை மெதுவா போகிற மாதிரி இருந்தா மார்ச்ல என்ன நடக்கும்? மார்ச்ல உங்களை யாரோ கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அது மேலதிகாரியா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வாடிக்கையாளரா இருக்கலாம், அல்லது வாழ்க்கையே உங்களை சோதிக்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்துல
நீங்க எப்படி நடக்கின்றீர்களோ அதுதான் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களோட திசையை தீர்மானிக்க போகுது. யாராவது உங்களை கோபப்படுத்தினாலும் அவர்களிடத்தில் நீங்க அமைதியை இழக்காமல் இருக்கணும். காரணம் என்னன்னா, இந்த அமைதி காலம்தான் உங்களை அடுத்த நிலைக்கு நகர்த்தி கொண்டு போகும். தமிழ் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு எளிய வழி சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கிழமையில எண்ணெய் விளக்கு சனீஸ்வரனை நினைச்சு ஏத்துங்க. அதுக்கப்புறம் 11 நிமிடம் அமைதியா உட்காருங்க. வார்த்தை வேண்டாம், மந்திரம் வேண்டாம். பிரார்த்தனைக்கு பதிலா உங்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தேவையில்லாதது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகட்டும்னு மனதில் அமைதியா சொல்லுங்க. இதற்கு மேல எதுவுமே செய்ய தேவையில்லை. அமைதிதான் இந்த மாதத்துடைய மருந்து. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, இந்த பிப்ரவரி 26 உங்களை பணக்காரனாக்கல, லட்சாதிபதியாக்கல, பெயர் வாங்க வைக்கல, ஆனா உங்களை தயார் பண்ணுது. தயாரானவனுக்கு வாழ்க்கை வாய்ப்பை தவறவே விடாது. இந்த காணொளி முடிவு வரை பார்த்தீங்கன்னா அதுவே அதுக்கான சாட்சி. கமெண்ட்ல கும்பம் தயாருன்னு பதிவிடுங்க. மிகப்பெரிய அளவுல அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கும்ப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.